அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியம் என்கின்ற சொல்தான் இன்றைய அளவில் எங்கள் எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு சொல்லாடலாக மாறியிருக்கின்றது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம் என்று சொல்வார்கள். அந்த சுவர் தான் எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய தேக ஆரோக்கியம். அந்த தேக ஆரோக்கியம் சரியாக கட்டுக்குள்ளே இருக்கின்றது என்றால் நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்களை நோக்கி நிச்சயமாக சந்தோஷமாக வீரநடை போடலாம். இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பார்த்தால் எந்த கோணத்தில் நாங்கள் சிந்தித்தாலும் எங்களுக்கு முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடியது இந்த கோவிட் தொற்றாக இருக்கின்றது. கோவிட்-19 தொற்று கடந்த 1.5 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இதற்குள் உழன்று கொண்டிருக்கின்றோம் என்றால் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பல வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த கோவிட்-19 தொற்றில் இருந்து நாங்கள் மீண்டெழுவதற்கு தேவையான விடயங்கள் என்னென்ன, நாங்கள் எவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் போன்ற பல விடயங்களையும் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் இன்றைய தினமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கோவிட்-19 தொற்றில் இருந்து நாங்கள் முழுமையாக மீள்வதற்கு எவ்வாறான விடயங்களை எல்லாம் கவனத்தில் எடுக்க வேண்டும், அதேவேளை இந்த தொற்றிற்கு மத்தியில் இதை கட்டுப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சவால்கள், தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் போன்ற பல விடயங்களையும் கலந்துரையாட போகின்றோம். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு அதிதியாக இணைந்திருக்கின்றார் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் அவர்கள். இவர் சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கல்முனை பிராந்தியத்தின் கீழ் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் அதிதியாக எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம் வசந்தம் தொலைக்காட்சி அறிவிப்பாளர்களே, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், நாங்கள் அண்மை காலமாக இந்த கோவிட்-19 தொற்று பற்றியதாக பரவலாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றாலும் இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதில் மக்களோடு அண்மித்து நின்று சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரையில் தற்போதைய இந்த கோவிட்-19 சூழ்நிலையானது எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் பேசிவிடலாம். நிச்சயமாக இலங்கையை பொறுத்தவரையில் இந்த கோவிட் நிலைமை சற்று பிந்தியதாக உலக நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது ஆரம்பித்திருந்தது. கிட்டத்தட்ட நீங்கள் சரியாக குறிப்பிட்டபடி 1.5 வருட காலத்திற்கு மேலதிகமாக இந்த தொற்று நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. சாதாரணமாகவே உலக நாடுகளில் தொற்றுகின்ற இந்த பேண்டமிக் எனப்படும் கோவிட்-19 போன்ற நிலைமைகள் ஏற்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள் அதன் கட்டுப்பாட்டு நிலைமைகள் கொண்டு வரப்பட்டிருந்ததுதான் வரலாறு ரீதியாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்த விஷயமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த கோவிட்-19 அதாவது இந்த கொரோனா வைரஸினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கொடிய அல்லது அபாயமிக்க பரம்பல் நோயானது இன்று வரை பல நாடுகளிலும் ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற அல்லது நிச்சயத்தன்மை அற்ற நிலைமையில் பரவி கொண்டிருக்கின்றது. நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக இந்த கொரோனா வைரஸின் திரிவுகள் மாற்றங்களும் ஒரு பாரிய விடயங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இலங்கையை பொறுத்தவரையில் அனைவருக்கும் தெரிந்த விடயம் தான் 4,75,000 நோயாளிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டும் 10,000க்கு மேல 10,800 நோயாளிகள் கிட்ட கண்டுபிடிக்கப்பட்டும் இந்த இறப்புகளை சம்பவித்தும் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பயங்கரமான தொற்று நோயாக காணப்படுகின்ற வேகமாக தொற்றுகின்ற இந்த கோவிட்-19 இலங்கையின் மேற்கு மாகாணத்தில் ஆரம்பத்தில் மோசமான தாக்கத்தை காட்டியிருந்தாலும் இன்று இலங்கை பூராக ஒரே விதமான தொற்று நிலையில் காணப்படுகின்றது. தற்பொழுது அந்த தீவடைந்த டெல்டா வைரஸின் தாக்கம் இந்த இலங்கை நாட்டின் பல பகுதிகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் 2-3 தினங்களுக்கு முன் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கூட இந்த டெல்டா திரிவு வைரஸ் கிழக்கு மாகாணத்தை கூட மோசமாக தாக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை டாக்டர், நான் அடுத்து கேட்க போகின்ற கேள்வியும் அவ்வாறான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் இலங்கை மாத்திரமல்ல எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் இந்த கோவிட் கட்டுப்படுத்தல் செயற்திட்டங்களின் போது தலைநகர் என்பது ஒரு விதமான கட்டுப்பாட்டிற்குள் இருக்க, தலைநகரை தாண்டிய ஏனைய பிரதேசங்கள் என்பவை இன்னொரு விதமான கட்டுப்பாட்டிற்குள் அல்லது மக்களை மிகுந்த நெருக்கமாக இருந்து நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே அவ்வாறு நீங்கள் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு காரணத்தை மையமாக வைத்து நான் அடுத்த கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதில் பிராந்திய ரீதியாக இருக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கின்றன, அதை பற்றி நாங்கள் இப்போது பேசலாம். நிச்சயமாக இது உண்மையில் ஒரு நல்ல ஒரு கேள்வியாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த நகரத்தை அல்லது நகரங்களை ஆண்டிய அல்லது தலைநகரை ஆண்டிய பிரதேசங்களை பொறுத்தவரையில் பல வேறுபாடுகளை கொண்டதாக இந்த சுற்றையலில் காணப்படுகின்ற மாவட்டங்கள் காணப்படுகின்றது. அடிப்படையில் அங்கு வாழ்கின்ற மக்களின் கல்வி அறிவு, அவர்களுடைய பொருளாதார நிலைமைகள், அவர்களுடைய சாதாரணமான நடவடிக்கைகள் ஒரு வித்தியாசமாகவும் அவர்களுடைய
அங்கு காணப்படுகின்ற வளங்களின் பகிர்ந்தளிப்பு அல்லது அந்த வளங்களின் அவைலபிலிட்டி என்று சொல்வோம், அந்த வைத்தியசாலைகளின் தரங்கள் அல்லது அங்கு காணப்படுகின்ற வளங்கள் இன்னும் ஒரு விதமாகவும், மனித வளங்களை பொறுத்தவரையில் அங்கு இந்த வைத்திய சேவையுடன் தொடர்புடையவர்களின் எண்ணிக்கை அல்லது அந்த விதமான விடயங்களும் அதிகரித்து ஒரு ஒப்பீட்டு ரீதியாக இந்த கிராமப்புறங்களை ஆண்டியதாக இந்த பிராந்தியங்களின் பகுதிகள் மிச்சம், அதாவது முற்றுமுழுதாக மாறுபட்ட நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த தலைநகரத்தில் காணப்படும் நிலைமையை ஒரு பொழுதும் கிராமப்புறங்களுடன் அல்லது ஏனைய வெளி மாவட்டங்களுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாத நிலைமைதான் காணப்படுகின்றது. தலைநகரத்தை பொறுத்தவரையில் வெளி தோட்டத்திற்கு அது ஒரு மிகவும் சரியான முறையில் நிர்வகிக்கப்பட்டு அல்லது மிக சரியான விதத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது ஒரு நாட்டை அடையாளப்படுத்துகின்ற மாதிரியான ஒரு போலியான ஒரு பிம்பங்களை உருவாக்கி இருந்தாலும் எங்களுக்கு இந்த பிராந்திய ரீதியான விடயங்களில் மிகுந்த சிரமத்துக்குள்ளான நிலைமைகள் காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மக்களின் வாழ்க்கை முறை, இந்த படிப்பறிவு அல்லது தங்களுடைய பொருளாதார முறைமைகள் பாரிய சவாலுக்கு உட்பட்ட விடயங்களாக காணப்படுவதனால் இந்த நோயின் தாக்கத்தை அவர்கள் எவ்வளவு தூரம் சரியாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள், விளங்கினாலும் அதற்குரிய இந்த சரியான சுய பாதுகாப்பு சுகாதார விதிமுறைகளை கைக்கொள்வதில் இருக்கின்ற இடைஞ்சல்கள் உண்மையில் வெளிப்படையாக கூறப்போனால் ஒரு முகக்கவசத்தை இந்த COVID-19 தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை அதே முகக்கவசத்தை அணிந்து கொண்டிருக்கின்ற நபர்களை கூட நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அந்த விதத்தில் அங்கு காணப்படுகின்ற நிலைமையும் இங்கு காணப்படுகின்ற நிலைமையும் ஒற்றுமுழுதாக வேறுபட்டது. இந்த கட்டுப்பாட்டு நிலைமையை செய்வதில் நாங்கள் பல இடைஞ்சல்களை அதில் எதிர்கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் ஒரு நோயாளியாக கண்டுபிடிக்கப்படும் இடத்தில் அவரை வச்சு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலைமைகளிலும் வைத்தியசாலைகளின் வள நெருக்கடிகள் பாரதூரமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த வெளி மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஒருபோதும் தலைநகரத்தில் இருக்கின்ற நிலைமையை நாங்கள் அதற்கு சமனான நிலைமையாக கருத முடியாது. இங்கு பல தடங்கல்கள் காணப்படுகின்றது என்பதுதான் உண்மை. இதேவேளை இந்த COVID-19 பற்றி இருக்கக்கூடிய ஒரு மனப்பயம் என்று கூட சொல்லலாம் டாக்டர். இதிலிருந்து நாங்கள் வெற்றி கொள்ள முடியுமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி. இது இப்படியே எங்களோட வாழ்க்கை முழுக்க வரத்தான் போகின்றதா என்பது போன்ற ஒரு அச்சம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. ஒரு வைத்தியராக உங்களுடைய கருத்து, அனுபவம், இது தொடர்பான அந்த வைத்திய சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது என்ற கருத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவும் ஒரு நல்லது கேள்வி. மனித சமூகத்தை பொறுத்தவரையில் இதுவரை ஏற்பட்ட சவால்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டு நாங்கள் நடைபெறுவர்களாகத்தான் ஒவ்வொரு வரலாறும் பறைசாற்றி செல்கின்றது. அந்த விதத்தில் இந்த COVID-19 இருந்து நாங்கள் வெளியே வருவோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை ஒளி எங்களிடத்தில் காணப்படுகின்ற இருந்தாலும் ஏனைய இந்த தொற்று நோய்களுடன் ஒப்பிடும் பொழுது COVID-19 அந்த கட்டுப்பாட்டு நிலைமைகள் அல்லது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எடுக்கின்ற காலங்கள் சற்று அதிகமாக இருக்கின்றது. இவ்வளவு ஒரு 2 வருட காலத்திற்குள் இன்னும் ஒரு நிச்சயமற்ற தன்மை காணப்படுகிறது என்பது உண்மையில் ஒரு சவாலான விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் எந்த ஒரு தொற்று நோயை எடுத்துக்கொண்டாலும், அதாவது இந்த பேண்டமிக் எனப்படுகின்ற உலகளாவிய தொற்று நிலைமை ஏற்படுகின்ற நோய்களை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாகவே இந்த நோய்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் இயல்பாகவே அது ஒரு கட்டுப்பாட்டு நிலைமைக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஆனால் இந்த COVID-19 பொறுத்தவரையில் இந்த நோய் கிருமியின் திரிவடைதல் என்பது இந்த நோய் கட்டுப்பாட்டு முறைமையில் பாரிய ஒரு சவாலான விஷயமாக காணப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த தற்போது கால வரையிலும் இந்த தடுப்பூசிகள் ஒரு எந்த விதமான ஒரு இந்த திரிவு வைரஸ்களுக்கும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அல்லது அதற்குரிய அந்த நிற்புடன சக்தி, எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு காணப்படுகின்றது. ஆனால் எதிர்காலங்களில் இந்த திரிவடைதலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தடுப்பு மருந்துகளுக்கு, அந்த தடுப்பூசிகளுக்கு அதற்கு கட்டுப்படாத நிலைமைகள் ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு பாரதூரமான விடயமாக இந்த கட்டுப்பாடு நிலைமைகள் எங்கள் கையை நழுவி செல்லும். அதற்கு பின் நாங்கள் இன்னும் பல மைல்கள் இந்த மருத்துவத்துறையில் நடைபெற வேண்டிய விடயங்கள் காணப்படும். எது எப்படியா இருந்தாலும் ஒரு தொற்று நோயை பொறுத்தவரையில் தடுப்பூசிகள் அல்லது சிகிச்சை முறைகள் காணப்படுமாக இருந்தால் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். இந்த
COVID-19 பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இதுவரை அதற்கான பிரத்யேகமான சிகிச்சை முறைகள் ஒன்றும் காணப்படாத இடத்தில் இந்த தடுப்பூசிகளும் நாங்கள் சுயமாக அனுசரித்து செல்ல போக வேண்டிய இந்த சுகாதார நடைமுறைகளும் விதிமுறைகளும் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. எனது எதிர்பார்ப்பில் நான் நினைக்கின்றேன், அடுத்த வருடம் அளவில் இந்த நோய் முற்றுமுழுதான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். இருந்தாலும் இந்த சுய பாதுகாப்பு விதிமுறைகளை நாங்கள் மேற்கொண்டவர்களாக இன்னும் 2-3 வருடங்களுக்கு இதை இழுத்துக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை காணப்படும். தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் நான் ஒரு விடயத்தை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு சமூகத்தில் ஒரு 80% தடுப்பு மருந்தை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த ஹெர்ட் இம்யூனிட்டி எனப்படுகின்ற அந்த சமூகம் சார்ந்த எதிர்ப்பு சக்தி நிலைமை உருவாகும். நாங்கள் இப்பொழுது இலங்கையை பொறுத்தவரையில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் அந்த தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் 50% பொதுமக்களைத்தான், குடித்தொகையைத்தான் அது சுட்டிக்காட்டும். அந்த வகையில் நாங்கள் இன்னும் செல்ல வேண்டிய நிறைய தூரங்கள் காணப்படுகின்றது. இருந்தாலும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதேவேளை இந்த தடுப்பூசிகளை செலுத்துவதாக இருக்கட்டும், அதேவேளை COVID-19க்கான கட்டுப்படுத்தக்கூடிய அத்தனை வழிமுறைகளும் எங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள், தனி மனிதர்களாகிய எங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் தொடங்கி எங்களுடைய இந்த ஊரடங்கு இவ்வாறான அனைத்து விதமான கட்டுப்பாடுகளையும் எடுத்துக்கொண்டால் மக்களுடைய புரிந்துணர்வும் ஒத்துழைப்பும் என்பது எந்த அளவிற்கு இருக்கின்றது, அது எப்படியாக இருக்கின்றது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? நிச்சயமாக இந்த விடயத்தில் நாங்கள் பல விடயங்களை தொட்டு செல்ல முடியும். உண்மையில் இன்று இந்த நோய் ஆரம்பித்து 1.5 வருட காலத்துக்கு பின் இன்று எமது நாட்டில் ஒரு லாக்டவுன் அல்லது இந்த முடக்கத்தை செய்ய வேண்டிய நிலைமை காணப்படுகின்றால் மக்கள் அதை சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை, அல்லது விளங்கி கொண்டிருந்தாலும் அதற்குரிய பொது சுகாதார விதிமுறைகளை மிகுந்த கச்சிதமாக அவர்கள் அனுசரிக்கவில்லை என்பது இலகுவாக புலப்படும். அல்லது அந்த நோய் கிருமியின் திரிவடைதல் மிக மோசமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று கூட கூற முடியும். அந்த விதத்தில் மக்களை பொறுத்தவரையில் சில இடங்களில் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் ஒரு நோயாளி கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் அல்லது 2 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் அல்லது ஒருவர் இறந்த நேரங்களில் காட்டிய அந்த வேகமான ஒரு முன்னெச்சரிக்கையான அல்லது ஒரு அந்த நோய் பற்றிய ஒரு பயப்பட்ட ஒரு நிலைமை இன்று இல்லை. இன்று மக்களை பொறுத்தவரையில் ஒரு பழக அந்த விடயங்கள் குளித்து போவது போன்று, இதை நாங்கள் எத்தனை தரம் அரைத்த மாவை அரைப்பது போன்று இந்த விடயங்களை மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த பொதுமக்களை பொறுத்தவரையில் பொது சுகாதார அந்த விதிமுறைகளை ஒரு போக்கு காட்டுவது போன்று அல்லது ஒரு பாசாண்டு செய்வது போன்று பலர் அதை உதறி தள்ளுவது மனவேதனையான ஒரு விடயம். இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் கூற முடியும். இலங்கையை பொறுத்தவரையில் COVID-19 இறந்த நோயாளிகள் 10,600 தாண்டி இருக்கின்றது. அந்த நோயாளிகளின் எண்ணிக்கையில் 80% நோயாளிகள் எந்த விதமான தடுப்பூசிகளையும் பெறாதவர்கள், ஏனையவர்களில் 2 தடுப்பூசிகளையும் பெற்றவர்களும் மிகச் சிறிய சுத்தமான அளவினர். ஆகவே இந்த தடுப்பூசியில் காட்டாத அல்லது ஒரு அசமந்த போக்குத்தான் இந்த இறப்புகளுக்கு காரணமாகிறது. ஏனென்றால் அந்த இறந்தவர்கள் ஏற்கனவே அந்த தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டிருந்தால் அந்த இறப்புகள் மிக வலுவாக குறைக்கப்பட்டிருக்கு. ஆகவே மக்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு அந்த பங்களிப்பை இலங்கையில் செய்யவில்லை என்பதுதான் எனது கருத்து. இருந்தாலும் தற்பொழுது இந்த தடுப்பூசிகளை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது கல்முனை பிராந்தியத்தை பொறுத்தவரையில் 98.5% அவர்களுக்கு 1வது தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டு விட்டனர். ஆகவே அந்த முற்று முழுதாக அந்த தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டு விட்டனர். அதுக்கு அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியும் அதன் பின்னால் காணப்படுகின்றது. தற்பொழுது பொதுமக்களை பொறுத்தவரையில் தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த பொது சுகாதார விதிமுறைகள் அல்லது பாதுகாப்பு நடைமுறைகளை அதை கடைபிடிப்பதில் சற்று தளர்வான போக்குத்தான் காணப்படுகின்றது. அதற்கு காரணமாகத்தான் இந்த இலங்கை நாடு முடக்கப்படுவதும் அது திறக்கப்படுவதுமான மாறி மாறி இந்த நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
இன்றைய தினம் எங்களோடு டாக்டர் குணசிங்கம் சுகுணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கல்முனை பிராந்தியத்தில் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் நாங்கள் இந்த COVID-19 தொற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்னென்னவாக இருக்கின்றன, மக்கள் எவ்வாறான விடயங்களை உன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது, இதை பற்றியதான ஒரு கலந்துரையாடலை தான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் டாக்டர், நாங்கள் ஆரம்பத்தில் இவ்வளவு நேரமும் சமூகவியல் ரீதியாக பேசிக் கொண்டிருந்தோம். இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்றால் இந்த COVID-19 இருந்து நாங்கள் மீண்டெழுவதற்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை தடுப்பூசி என்ற அளவில் இருக்கின்றது. ஆகவே தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதில் எவ்வாறான ஒரு மாற்றம், உடலியல் ரீதியான தாக்கம் எங்களுக்குள் ஏற்படுகின்றது, எப்படி அந்த தடுப்பூசி எங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து இந்த கோவிட் தொற்றில் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது என்பதை ஆரம்பத்தில் பேசிவிடலாம். அதை பற்றி குறிப்பிடுங்கள். தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் பல விதமான பொறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு விடயத்தை நான் கூறி செல்ல வேண்டும். 2 பொறிமுறைகள் இணைந்ததாகத்தான் இந்த தடுப்பூசிகளை கண்டுபிடிப்பார்கள், தயாரிப்பார்கள். ஒரு 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 பரிசோதனை கூடத்தில் அந்த தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படும். இன்னும் ஒரு தொழிற்சாலையில் அந்த தடுப்பூசிகள் தயாரிக்கப்படும். அந்த விதத்தில் சாதாரணமாக நீங்க இந்த தடுப்பூசிகளை பார்த்தால் அஸ்ட்ராசெனிகா, ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி என்று ஒரு தடுப்பூசி வருகிறது. அதாவது இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அந்த ஆராய்ச்சிகளின் பொழுது அது கண்டுபிடிக்கப்பட்டு அஸ்ட்ராசெனிகா எனப்படுகின்ற தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த தடுப்பூசிகள். இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் பலவிதமான பொறிமுறைகள் காணப்படுகின்றன. இதை பல ஆண்டு காலமாக அல்லது ஃபாஸ்ட் ட்ராக் மூலம் இந்த COVID-19 தடுப்பூசிகளை கண்டுபிடித்திருந்தார்கள். இந்த தடுப்பூசிகள் எல்லாம் படிமுறைகள் மூலம் 4-5 படிமுறைகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு அது சரி செய்யப்பட்டு இறுதியாக அது புள்ளி விவரங்களுடன் உலக சுகாதார ஸ்தாபனத்திற்கு அது கையளிக்கப்படும். எந்த ஒரு தடுப்பூசியை எந்த ஒரு நாட்டில் ஏற்றிக் கொள்வதாக இருந்தாலும், பாவிப்பதாக இருந்தாலும் அது உலக சுகாதார ஸ்தாபனத்தினால், அதாவது WHO எனப்படுகின்ற ஸ்தாபனத்தினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆகவே எந்த ஒரு நாட்டிலும் இப்பொழுது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தடுப்பூசிகள் அனைத்தும் WHO-வினால், அந்த உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது, பரிந்துரைக்கப்பட்டது. அந்த விதத்தில் எந்த ஒரு தடுப்பூசி சம்பந்தமாகவும் எவரும் பயம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அனைத்து தடுப்பூசிகளும் ஆராய்ச்சி நிலைமைகளில் அதனுடைய எபிகேசி அல்லது அந்த விடயங்களில் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அந்த சதவிகிதங்கள் சற்று மாறுபட்டு இருந்தாலும் அது மக்களுடைய பாவனையின் பொழுது அது அநேகமாக எல்லாம் ஒரே விதமாக இயங்குவதாகத்தான் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அது தடுப்பூசி என்றால் நாங்கள் இங்கே இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் 20 மில்லியனுக்கு அதிகமான தடுப்பூசிகளை கொடுத்திருக்கின்றோம். அதில் பெரும்பாலான தடுப்பூசிகள் சினோஃபார்ம் எனப்படுகின்ற தடுப்பூசிகள். அடிப்படையில் இந்த சினோஃபார்ம் தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் இது கொரோனா வைரஸின் அந்த கொரோனா வைரஸுக்குரிய இயல்புகளை, அதாவது நோயை ஏற்படுத்தக்கூடிய இயல்புகளை அல்லது அது பிரிகை அடைந்து மக்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் சமநிலை செய்து அதை குறைத்து அந்த வைரஸ்களையே எமது ஒரு பிரச்சனை இல்லாத வைரஸ்களை ஒரு இன்ஜெக்ஷன் வடிவில் எமது உடலில் செலுத்துவார்கள். எமது உடலில் செலுத்தப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த கொரோனா வைரஸின் வடிவம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு ரம்புட்டான் பலன் போல் அல்லது மம்மி பூ போல் அந்த வடிவம் காணப்படும். அதைத்தான் கூறுவார்கள், அந்த மேற்பரப்பில் காணப்படுகின்ற ஸ்பைக் புரோட்டீன் எனப்படுகின்ற ஒரு அமைப்பு காணப்படும். அதுதான் அந்த எங்களுடைய உடலில் காணப்படுகின்ற அந்த வாங்கிகளை ஒட்டிக்கொள்ளும் பகுதியாக காணப்படும். ஆகவே அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்கின்ற பொழுது, தடுப்பூசியில ஏற்றுகின்ற பொழுது அந்த ஸ்பைக் புரோட்டீன் இந்த உடம்பில் இந்த உண்மையான நோய் கிருமிகள் எங்களை தொற்றிவிட்டது என்ற விதத்தில் உடம்பு அதை எதிர்கொண்டு எமது உடம்பில் காணப்படுகின்ற அந்த நிப்பிடன தொகுதி அதன் மூலம் அது ஆக்டிவேட் பண்ணப்படும். அதன் பிறகு அதற்குரிய கலங்கள், அதாவது உடலில் காணப்படுகின்ற அந்த ஈரல், மண்ணீரல், மச்சை போன்ற பகுதிகளில் காணப்படுகின்ற எமது இந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய கலங்களின் எண்ணிக்கையில் பாரிய அளவில் அதிகரிப்பு காணப்படும். அந்த கலங்கள் தான் இந்த பிறப்பொருள் எதிரி என கூறப்படுகின்ற அந்த ஆன்டிபாடிஸ் என சொல்லுவோம். இந்த நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸை உருவாக்கும். அப்படியாக அந்த முதலாவது
தடுப்பு மருந்து ஏற்றப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னால் ஒவ்வொரு தடுப்பூசிகளுக்கும் அந்த காலப்பகுதி மாறுபடனா சினோபார்ம் வேக்சினை பொறுத்தவரையில் ஒரு மாத கால பகுதி அல்லது 4 வார கால பகுதிக்கு பின்னால் 2வது தடுப்பூசிகள் ஏற்றப்பட வேண்டும். 2வது தடுப்பூசி ஏற்றப்படுகின்ற பொழுது அதே பொறிமுறையாக அந்த உடம்பில் ஏற்படுகின்ற மாற்றம் பல மில்லியன் கணக்கான எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய களங்களை உருவாக்கும். பல மிகுந்த பாரிய அளவில் அந்த ஆன்டிபாடிகள் நமது இரத்தத்தில் உருவாக்கப்படும். ஆகவே உண்மையான வைரஸ் தொற்றுகின்ற நேரத்தில் அந்த வைரஸை அப்படியே அந்த இடத்திலேயே அது அழித்துவிடும். ஆகவே அந்த இப்படியாகத்தான் இந்த தடுப்பூசிகள் தொழிற்படுகின்றன. இன்னும் வேற முறைகளில் தொழிற்படும் தடுப்பூசிகள் கூட காணப்படுகின்றன. அது ஜாதி அளவில் விளங்கப்படுத்த முடியாததான் நான் அதை கூற விரும்பவில்லை. இருந்தாலும் இந்த தடுப்பூசிகள் இந்த ஆன்டிபாடிகளை அல்லது இந்த பிரபொருள் எதிரிகளை உருவாக்கும் அந்த எதிர்ப்பு சக்திகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் அது உடலில் காணப்படும். இந்த இப்போது கொடுக்கப்படுகின்ற தடுப்பூசிகளை பொறுத்தவரையில் இது எவ்வளவு காலத்திற்கு அந்த எதிர்ப்பு சக்தியை சரியாக வைத்திருக்கும் என்று கூற முடியாது உள்ளது. எங்கள் எதிர்வரும் காலங்களில் அந்த ஆராய்ச்சிகளின் மூலம்தான் அது வெளிப்படுத்தப்படும். இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது ஒரு வருட காலத்திற்கு மேலதிகமாக இந்த எங்களுக்கு எதிர்ப்பு சக்தி காணப்படும் என்று யோசிக்கின்றோம். இருந்தாலும் சில நாடுகளை பொறுத்தவரையில் இந்த பூஸ்டர் எனப்படுகின்ற 3வது தடுப்பூசியையும் போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அல்லது போட வேண்டிய விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில நாட்கள் இஸ்ரேலை பொறுத்தவரை நாடுகள் அதை ஆரம்பித்தும் இருக்கின்றார்கள். இலங்கையில் கூட அப்படியான அதாவது இந்த முன்கள பணியாளர்கள் அல்லது சுகாதார தொழிலாளர்களுக்குரிய 3வது தடுப்பூசி அந்த பூஸ்டர் தடுப்பூசிகளையும் போட முடியுமா என்பதை பற்றி கலந்துரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதேவேளை தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்று பார்த்தால் சில தொற்றா நோய்களில் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தொற்றா நோய்கள் எங்களுக்கு இருக்கின்றது என்றால் நாங்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியுமா என்கின்ற சந்தேகம் ஒரு தரப்பினருக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதானால் எவ்வாறான காலகட்டம் என்கின்ற இன்னொரு சந்தேகம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது. இதையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவருக்கு கோவிட் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? ஏனென்றால் கோவிட் தொற்று ஏற்படுகின்றது என்றால் நாங்கள் ஏன் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி மக்களிடம் இருக்கின்றது. அதற்கு நாங்கள் இப்போது தெளிவை ஏற்படுத்திக் கொண்டால் அநேகமானவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வருவார்கள். ஆகவே ஒரு வைத்தியராக உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? நிச்சயமா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் இது பலரிடம் காணப்படுகின்ற ஒரு குழப்ப நிலைமையாயும் நான் பார்க்கின்றேன். உண்மையில் தடுப்பூசிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனுடைய அந்த வீரியம் அந்த தடுப்பூசியுடைய எபிகேசி எனப்படுகின்ற ஒரு விடயத்தில் பைசர் ரக தடுப்பூசிகளுக்கு 96% அல்லது சினோபார்ம் போன்ற தடுப்பூசிகளுக்கு 86% அப்படியான ஒரு ஒரு சதவிகிதத்தை கொடுத்திருப்பார்கள். அந்த அளவிற்கு அந்த தடுப்பூசி அந்த நோய் வராமல் பண்ணுவதற்குரிய அந்த விடயங்கள் காணப்படுகின்றது. உண்மையில் தடுப்பூசி போட்டதற்கு பின்னால் ஒருவருக்கு இந்த நோய் ஏற்படுமா என்று கேட்டால் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் சாதாரணமாக அவர்களுக்கு ஏற்றாத ஒருவரை விட ஏற்றிய ஒருவருக்கு அந்த தொற்று ஏற்படுவதற்கு மிகவும் மிக மிக அரிதாக காணப்படுகின்றது. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு 5% அல்லது 10% ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு 95% அல்லது 90% ஏற்படாது என்ற விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில் இந்த தடுப்பூசிகள் என்று நாங்கள் கூறும் பொழுது 1வது தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டு 2வது தடுப்பூசியை ஒரு மாதத்தின் பின்னால் ஏற்றிக்கொண்டு அதன் பின்னால் 2 கிழமை அல்லது 3 கிழமை சென்றதன் பின்னால் தான் அந்த தடுப்பூசியினால் ஏற்படக்கூடிய அந்த முற்றுமுழுதான பாதுகாப்பு நிலைமை ஒரு மனிதருக்கு ஏற்படும். ஆகவே அந்த இடைப்பட்ட காலப்பகுதிகளுக்குள் அவர்களுக்கு இலகுவான அந்த தொற்று நிலை ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. ஆனால் உண்மையில் இந்த தடுப்பூசிகளை நாங்கள் வழங்குவதற்குரிய முக்கியமான காரணம் ஒரு மனிதன் இந்த COVID-19 இறந்து விடக்கூடாது என்பதுதான் முக்கியமான காரணம். இந்த COVID-19 அவர்கள் இறப்பதும் அல்லது COVID-19 ஒரு பாரதூரமான நிலைமைகளுக்கு உருவாக்கி ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கக்கூடிய அல்லது அதிகூடிய ஆக்சிஜன் செலுத்தி அந்த சிகிச்சைகளை எடுக்கக்கூடிய நிலைமைகள் தடுப்பூசிகளை 2 டோஸ்களையும் சரியாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வருவது இல்லை என்றே கூற முடியும். ஆகவே இந்த தடுப்பூசிகளின் முக்கியத்துவத்தை மக்கள் விளங்கிக் கொண்டு தடுப்பூசிகளை போடுவதற்கு
ஒருபோதும் நிற்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தடுப்பூசிகளை 2 தடுப்பூசிகளையும் சரியாக போட்டுக் கொண்டீர்கள் என்றால் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக இறப்பிலிருந்து நாங்கள் தப்பிவிடலாம் அல்லது பாரதூரமான COVID-19 நோயின் தாக்கத்தில் இருந்து தப்பிவிடலாம். அப்படி இருந்தும் கூட 2 தடுப்பூசிகளையும் எடுத்துக்கொண்டவர்களிலும் ஓரிருவர் இறந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த வேறு கோமோபிடிட்டிஸ் என்று நாங்கள் சொல்வோம், அந்த அவர்களுடைய COVID-19 இணைந்திருக்கின்ற ஏனைய நீண்ட கால நோய்களின் தாக்கம் அதிகூடியதாக இருக்கின்ற பொழுது அப்படியானவர்களில் ஓரிருவரில் இறப்பு நடைபெறுவது சந்தர்ப்பம் இருக்கின்றது. இருந்தாலும் அது ஒரு 100 பேரில் ஒருவரை விட குறைந்த, அதாவது 4% அப்படியான மிக குறைந்த மிகச்சிறிய அளவினர் தான் அந்த 2 தடுப்பூசிகளையும் எடுத்திருக்கின்றது பிறகு இறந்த சந்தர்ப்பங்கள் இலங்கையில் பதியப்பட்டிருக்கின்றது. ஆகவே தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக தடுப்பூசி உங்களை காப்பாற்றும். தடுப்பூசி தான் இப்ப இருக்கின்ற ஒரே வழியாக, ஒரே நம்பிக்கையாக நாங்கள் பார்ப்பதும் அதுதான். இன்றைய தினமும் நாங்கள் COVID-19 தொற்றில் இருந்து மீள்வதற்கான வழிமுறைகள் பற்றியதான ஒரு கலந்துரையாடலை தான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் அவர்களோடு. ஆகவே டாக்டர், நாங்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்று பார்த்தால், நீண்ட காலமாக ஏதாவது ஒரு தொற்றா நோய் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதிகமாக வயது முதிர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பயம், தங்களுக்கு இவ்வாறான தொற்றா நோய்கள் இருக்கின்றன, அவற்றிற்கான பிரத்யேகமான சிகிச்சை முறைகளை தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள், மருந்துகளாக இருக்கும் அல்லது வேறு ஏதும் குறிப்பிட்ட சிகிச்சை முறைகள். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள முடியுமா? அவ்வாறு செலுத்திக் கொள்வதானால் கூட தங்களுடைய நாளாந்தம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மருந்துகள் தொடர்பாக எவ்வாறான விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் போன்ற சந்தேகங்கள் இருக்கின்றன மக்கள் மத்தியில். ஆகவே அவர்களுக்கான உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இதுவும் ஒரு நல்ல கேள்வி. அநேக மாணவர்கள் எங்களிடம் கேட்கின்ற ஒரு பொதுவான கேள்வியும் கூட. அதாவது இந்த நோயை பொறுத்தவரையில் உயிரிழப்புகளை சந்திப்பவர்கள் இந்த உடலில் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆக யாருக்கு உடலில் அந்த எதிர்ப்பு சக்தி குறைய காணப்படுகின்றதோ அவர்கள் முதன்மையாப்படுத்தப்பட்டவர்களாக முக்கியமாக முன்னே சென்று இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உயிரிழப்பிலிருந்து அவர்கள் தப்பிக்கொள்ள முடியும். யாருக்கு அந்த எதிர்ப்பு சக்தி குறைய இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டோம் என்றால், சாதாரணமாக ஒரு மனிதன் வயதடைந்து, அதாவது முதுமை அடைந்து செல்லும் பொழுது இந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்ற உடல் செயற்பாடுகள் மந்தமடைந்து கொண்டு செல்கின்றது. ஆகவே வயது அதிகரித்தவர்கள் நிச்சயமாக இந்த தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக நாங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம். அத்துடன் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமடைகின்ற பொழுது ஒரு பெண் அவர்களுடைய அந்த உடலில் ஏற்படுகின்ற அந்த தொழிற்பாடுகளின் மாற்றங்கள் அவர்களுடைய அந்த நிற்பீடன நிலைமை, அந்த எதிர்ப்பு சக்தி தன்மையை குறைத்து விடுகின்றது. ஆகவே அவர்களும் அந்த மரணம் சம்பவிப்பதற்கு காரணமாக அமைகின்றது. அவர்களை பொறுத்தவரை, கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் இதுவரை காப்பாற்ற வேண்டிய, தன்னையும் காப்பாற்றிக் கொண்டு தனது வயிற்றுக்குள் இருக்கின்ற சிசுவை, பிள்ளையையும் காப்பாற்ற வேண்டிய அந்த தேவை இருக்கின்றது. அவர்களும் முதன்மைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சாரார் இருக்கின்றார்கள், வேறு அந்த வருத்தங்களினால், நீண்ட கால நோய்களினால் பாதிக்கப்பட்ட நோயாளி. அவர்கள் தொடர்ச்சியாக இந்த கிளினிக் சென்று சிகிச்சையை எடுத்துக்கொண்டு மாதம் அந்த மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டு இருப்பவர்கள். இவர்களை பொறுத்தவரையில் சாதாரணமாக இந்த நீண்ட கால நோய்கள் எனப்படும் பொழுது நீரிழிவு நோய் முதன்மையானது. நீரிழிவு நோயின் ஒரு இயல்பு ஒரு மனிதனுடைய இந்த நிற்பீடன சக்தியை, அதாவது எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடுவது. ஆகவே இந்த நீண்ட கால நோயுடையவர்கள், அவர்களில் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய உடல் செயற்பாடுகள் அல்லது அந்த அங்கங்களின் திறன்கள் குறைக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த COVID-19 ஏற்படுகின்ற பொழுது இறப்புக்கு அங்கும் அதிக அளவு சந்தர்ப்பங்கள் காணப்படுவதனால் அவர்களும் இந்த தடுப்பூசிகளை முதன்மைப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்துடன் புற்றுநோய் வந்தவர்கள், அவர்களிலும் இந்த எதிர்ப்பு சக்திக்கு, அதாவது இந்த புற்றுநோய்க்கு சிகிச்சையாக கொடுக்கின்ற மருந்துகள் கூட எதிர்ப்பு சக்திகளை குறைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இப்படியாக இந்த பல விதமான நோய்வாய்ப்பட்டவர்கள், சிறுநீரக நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது ஈரல் அலர்ச்சி கொண்டவர்கள் அல்லது வேறு எந்த விதமான நீண்டகால நோய் கொண்டவர்கள், அதாவது சுவாச பை நோய் கொண்டவர்கள், இப்படியானவர்கள் எல்லாரும் இந்த தடுப்பூசிகளை அவசரமாக அல்லது முதன்மையாக எவ்வளவு முடியுமான வரை
வரையில் விரைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நோய்க்கும் இந்த தடுப்பூசிகளை நாங்கள் போடக்கூடாது அல்லது அவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று அவ்வளவு இலகுவாக கூறி செல்வதில்லை. ஓரிரு வருத்தங்கள் காணப்படலாம். அவர்களுக்கு அந்த மிகுந்த குருதி உறைதலில் உள்ள பிரச்சனைகள் அல்லது ஒரு வலிப்பு நோய் தொடர்ச்சியாக வலிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் அல்லது அப்படியானவர்கள் ஒவ்வொரு சார அந்த நோய்களை கொண்டிருப்பவர்களை நாங்கள் அதை மிக அவதானமாக அவர்களை பரிசீலித்து அவர்களுக்கு போட முடியுமா என்பதை பார்த்தோம். அதை தவிர அநேகமாக எந்த ஒரு நோய் இருந்தாலும் நீங்கள் அந்த இடங்களுக்கு சென்று அந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு வைத்தியர் இருப்பார். வைத்தியர் அல்லாத வெளியில் அங்கு அதுக்குரிய சாதிய உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள். அவர்கள் உங்களை சரியாக விடயங்களை அவதானித்து அல்லது நீங்கள் அவர்களிடம் கூறும் பொழுது அல்லது கிளினிக் கொப்பிகளை கொண்டு போகும் பொழுது அவர்களை பார்த்து ஏதும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அவர்களை நாங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அங்கிருக்கின்ற நிபுணர்களின் ஆலோசனையும் பெற்றுத்தான் அந்த தடுப்பூசிகளை வழங்குவோம். ஆகவே எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் எல்லோரும் அந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தீர்கள், இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் எந்த காலகட்டங்களில் அந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று. இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்த ஆராய்ச்சிகள் புதிதாக கொண்டு வரப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த தடுப்பூசிகள் ஆராய்ச்சிகளின் அளவுகள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் நாங்கள் கர்ப்பிணி தாய்மார்களை பொறுத்தவரையில் முதல் 3 மாதங்களுக்கு உட்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த தடுப்பூசிகளை வழங்காது, இரண்டாவது அதன் பின்னால் இருக்கின்ற 6 மாத கர்ப்பிணிகளுக்கு அந்த தடுப்பூசிகளை வழங்கி இருந்தோம். ஆனால் ஆராய்ச்சி ஏனென்றால் அந்த முதல் 3 மாதத்தில் தான் ஒரு குழந்தையின் அங்கங்கள் உருவாகுவது, அங்கங்களில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுமாக இருந்தால் அது பாரதூரமான பிரச்சனைகளை கொண்டு வரும் என்ற அடிப்படையில், ஆனால் பின்பு கிடைத்த ஆராய்ச்சி தகவல்களின் அந்த அறிக்கைகளின் அடிப்படையில் எந்த ஒரு கர்ப்ப காலத்திலும் பெரிய பாரிய பிரச்சனைகளை கொடுக்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக கர்ப்பம் தரித்த முதலாவது நாளில் இருந்து அவர் பிரசவம் நடக்கின்ற அந்த பிரசவம் நடக்கின்ற நாள் வரையான காலப்பகுதியில் எந்த ஒரு காலத்திலும் கர்ப்பிணிகள் இந்த ஊசியை செய்யாத தடுப்பு மருந்தை ஏற்றிக்கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் எங்களுக்கு நாங்கள் கர்ப்பிணியாக எதிர்காலத்தில் வருவோம் என்று காத்திருப்பவர்கள் அல்லது கர்ப்பிணி விடயங்களுக்குரிய சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் கூட இந்த ஊசிகளை தடுப்பு மருந்துகளை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் இப்பொழுது இறுதியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த ஹெல்த் ப்ரமோஷன் பியூரோ எனப்படுகின்ற எமது சுகாதார அமைச்சின் ஒரு பிரிவினால் கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முடிந்தால் ஒரு வருட காலத்திற்கு கர்ப்பங்களை நீங்கள் பின் போட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஒரு ஆலோசனையை கூறியிருக்கின்றார்கள். அது ஒரு கட்டாயமான விடயமாக கூறப்படவில்லை. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பான பக்கத்தை நோக்கி நகர்வது சிறந்தது என்ற விதத்தில். ஆனால் தடுப்பூசிகளை பொறுத்தவரை அனைவரும் ஏற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது சிலருக்கு, இந்த தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டால் எப்படித்தான் இந்த சந்தேகத்தை உருவாக்கி கொண்டார்களோ தெரியவில்லை. தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டால் மயக்க மருந்து கொடுப்பதில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது. அப்படி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் பல்லு புடுங்க முடியுமா தடுப்பூசி எடுத்தவர்கள் என்று கூட கேட்டிருந்தார்கள். நிச்சயமாக அந்த விடயங்கள் எல்லாம் செய்ய முடியும், எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. இன்னும் இந்த தடுப்பூசி சம்பந்தமாக நீங்கள் கேட்டதாக நான் அதை கூறி கொண்டே செல்ல முடியும் நினைக்கின்றேன். ஒரு காய்ச்சல் இருப்பவர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. காய்ச்சல் இருக்கும் பொழுது அவர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள முடியாது. முக்கியமாக இப்படியும் கேள்வி கேட்டிருந்தார்கள், அதாவது COVID-19 நான் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தடுப்பூசியை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக அவர் தடுப்பூசி ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த சந்தர்ப்பத்தில். ஏனென்றால் அவருக்கு காய்ச்சல் காணப்படும் பொழுது அந்த தடுப்பூசி அந்த அளவிற்கு எதிர்பார்த்த பலனை உடம்பில் அந்த எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துவதை செய்யாது. ஆகவே அவர் அந்த தடுப்பூசி ஏற்றிக்கொண்டும் வலதிலும் அவ்வளவு பயன் அவருக்கு கிடைக்கப் போவதில்லை. மற்றது அவர் COVID-19 நோய்க்குள்ளானவர்கள் எப்படி வீட்டை விட்டு வெளியே வருவது அல்லது வைத்தியசாலையில் இருந்து வெளியே வருவது, அது இன்னும் எத்தனை பேருக்கு அந்த நோயை பரப்புவதற்கு ஏதுவாக அமைவதாகவே காய்ச்சல் இருப்பவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்து கொள்ளுங்கள், வைத்தியசாலை இருந்தால் வைத்தியசாலை இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது காய்ச்சல் நிலைமைகள் அல்லது இந்த COVID-19 முடிவடைந்து நீங்கள் சிகிச்சையால் சுகமடைந்து அதன் பின்னால் 3 வாரங்களின் பின்னால் அல்லது 2 வாரங்களின் பின்னால் அந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். காய்ச்சல் இருக்கும் பொழுது வெறும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள கூடாது என்ற விடயத்தை கூறுகின்றேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள், அதையும் இந்த தடுப்பூசிகள் நான் கூற முடியும்.
சிலர் இந்த முதலாவது தடுப்பூசி சினோஃபார்ம் தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டு நாங்கள் ஒரு மாதத்திற்கு பின்னர் இரண்டாவது தடுப்பூசிக்குரிய திகதியை கொடுத்திருந்தோம். அவர்கள் அந்த திகதியில் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு காய்ச்சல் வந்தோ அல்லது அவர் வேறொரு பிரச்சனையில் வந்தோ அல்லது அவருக்கு ஒரு கத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு நிலைமை அந்த தடுப்பூசி கிடைக்காது அவர் ஒரு மாதம் 2 கிழமை பிந்தி இருந்தால் அல்லது 3 மாதம் பிந்தி இருந்தால் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். நிச்சயமாக அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள முடியும். உங்களுக்கு எப்பொழுது 2வது தடுப்பூசி கிடைக்கின்றதோ ஒரு மாதத்திற்கு பிந்திய தினங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களின் பிந்தியதாக உடனடியாக அந்த நீங்க தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு 2 வாரங்களுக்கு பின் தான் உங்களுக்கு அந்த முழுதான பாதுகாப்பு கிடைக்கும். தடுப்பூசிகளை நிச்சயமாக அலட்சியம் செய்யாதீர்கள். அது மட்டும்தான் எங்களை காப்பாற்றும். அதேவேளை டாக்டர், இப்போதைய காலகட்டத்தில் நாங்கள் சிகிச்சை முறைகள் என்று வருகின்ற போது வீடுகளிலேயே, அதாவது அறிகுறிகள் பெரிய அளவில் தென்படாத நோயாளர்கள், கோவிட் தொற்றாளர்களாக இருக்கட்டும் அல்லது மிதமான தொற்றாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் வீடுகளில் தங்க வைத்து அவர்களுக்கான சிகிச்சை முறைகளை முன்னெடுக்கின்ற ஒரு செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. பிராந்திய ரீதியாக இவ்வாறு வீடுகளில் தங்க வைத்து சிகிச்சை அளிப்பது என்பது எவ்வளவு தூரம் நடைமுறை ரீதியாக ஏற்புடையதாக இருக்கின்றது அல்லது தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது சவால்கள் இருக்கின்றன? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இதுவும் ஒரு நல்ல கேள்வி. ஆரம்ப காலத்தில் இருந்தே நான் ஒரு சுகாதார அதிகாரியாக இருந்து கொண்டு கூட இந்த முறைமை, அதாவது இதை சொல்வது இன்டகிரேட்டட் ஹோம் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த நோய் அறிகுறிகள் அற்றவர்களை அல்லது நோய் அறிகுறிகள் மிகவும் குறைந்த அளவு கொண்டவர்களை வீட்டில் ஒரு நோயாளியாக பார்க்காமல் அவர்களை தொற்று அடைந்தவர்கள் ஆனால் நோயாளிகள் இல்லை என்ற விடயமாக பார்க்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு பல நாடுகளில் இருந்து. உங்களுக்கு தெரியும், வளர்ந்த நாடுகளில் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அங்கு அவர்கள் ஒரு நோய் அறிகுறிகள் அதிக அளவு காணப்பட்டவர்களை மாத்திரம்தான் வைத்தியசாலைகளில் அனுமதித்தார்கள். மற்றவர்களை அவர்கள் வீட்டில் வைத்து ஒரு தனிமைப்படுத்தல் முறை மூலம் அவர்களை கண்காணித்தார்கள். அந்த நடைமுறை இலங்கையை பொறுத்தவரையில் மிகுந்த ஒரு கால தாமதமாகத்தான் தற்பொழுதுதான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எமது இந்த அரச சுகாதார இயந்திரத்தினால் முடியாமல் செல்கின்றதோ அப்பொழுதுதான் அதை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இலங்கை போன்ற ஒரு நாட்டில் அப்படியான ஒரு கையாள்கையும் சரியானதாகத்தான் அமையும். ஏனென்றால் இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் மக்களின் அந்த டிசிப்ளின் இந்த நமது நாடுகளில் எதிர்பார்க்க முடியுமா என்றால் அது இல்லை என்ற விடைதான் நமக்கு கிடைக்க. அந்த அடிப்படையில் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த முறையில் உங்களுக்கு தெரியும், 75% நோயாளிகள் அல்லது இந்த தொற்று கொண்டவர்கள் வீட்டில் வைத்துத்தான் பராமரிக்கப்படுகின்றனர். 25% பரதூரமான அல்லது ஒரு அளவிற்கு இந்த நோய் நிலை கொண்டவர்கள் தான் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுக்கு முக்கியமான காரணம் இலங்கையின் வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற அந்த கட்டில்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட பிரச்சனை, அதை அவர்களை பராமரிக்க வேண்டிய சுகாதார உத்தியோகத்தர்களில் ஏற்பட்ட பற்றாக்குறை, அதை தவிர ஒரு அதிகூடிய வருத்தம் அல்லது நோய் நிலைமை இருப்பவரையும் அந்த நோயின் தாக்கம் குறைந்த ஒருவரையும் அதிக அளவில் நாங்கள் அனுமதித்துக் கொண்டு செல்லும் பொழுது தேவையானவருக்கு தேவையான அளவு சிகிச்சையை, கண்காணிப்பை, கவனிப்பை கொடுப்பதில் அதில் குறைபாடு ஏற்பட்டு விடலாம். ஆகவே அது ஒரு இறப்பு நடைபெறுவதற்கு காரணமாக அமையலாம். அந்த விதத்தில் இந்த நடைமுறை, அதாவது வீட்டில் வைத்து சிகிச்சை அளித்தல் அல்லது பராமரித்தல் என்ற நடைமுறை மிகச்சிறந்த ஒரு நடைமுறை. என்னை பொறுத்தவரை இதை சற்று முன்னேறி கொண்டு வந்திருக்கலாம் என்ற ஒரு வெளிப்பாடு. ஆனாலும் சில இடங்களில் இந்த நடைமுறை சரிவரப்போவதில்லை என்ற விடயமும் எங்களுக்கு துல்லியமாக தெரியும். ஏனென்றால் நோய் நிலைமையை வைத்துக் கொண்டு நாங்கள் ஒரு வைத்தியசாலையில் அனுமதிப்பதா அல்லது வீட்டில் வைத்து பராமரிப்பதா என்று அவர்களை தரம் பிரிக்க முடியும். அதே போன்று வீட்டில் காணப்படுகின்ற அந்த வீட்டின் சுற்றுப்புற சூழ்நிலைகள், அந்த வீட்டின் சூழ்நிலைகள் எங்களுக்கு முக்கியமானதாகவும் காணப்படுகின்றது. அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அந்த வீட்டில் காணப்படுபவர்களுக்கு வேறு ஏதாவது தொற்றா நோய்களுக்குரிய பிரச்சனைகள் அல்லது வயது போனவர்கள் காணப்படுகிறார்களா, ஏற்படக்கூடிய இன்னும் ஒரு நபர் காணப்படுகிறாரா, அல்லது இவர்களை நாங்கள் கண்காணிப்பது கோல் சென்டர் எனப்படுகின்ற
ஒரு முறைமையில் தான் இவர்களை தினமும் தொலைபேசியினூடாக அழைத்து இவர்களின் விவரங்களை அறிந்து கொள்கிறார்கள். இந்த கோல் சென்டருக்கு நாங்கள் கற்பம் தரித்த வைத்திய அதிகாரிகளை அவர்களை நாங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் என்று அந்த முறைமையை ஏற்படுத்தி இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கம், இலங்கை சுகாதார அமைச்சு, இன்னும் பல அமைப்புகள் சேர்ந்து இந்த கோல் சென்டர் முறைமை உருவாக்கி இருக்கின்றது. ஆகவே அந்த தொலைபேசி உரையாடல்களை நாங்கள் இடையறாது மேற்கொள்ளக்கூடிய வசதிகளும் காணப்படும். அதாவது நான் என்ன கூறுகின்றேன் என்றால், இந்த தொலைபேசியினுடைய சிக்னல் போடாமல் இருக்கின்ற இடத்தில் நாங்கள் வீட்டில் வைத்து பராமரிப்பு என்ற முறையை கொண்டு வர முடியாது. உங்களுக்கு தெரியும், சில இந்த தூரமான இடங்களில், கிராமப்புறங்களில் தொலைபேசி சமிக்கைகள் கிடைப்பது அரிதாக காணப்படும். அந்த இடங்களில் நாங்கள் அவர்களை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கின்றோம். வீட்டில் அவரை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு ஆள் தொடர்ச்சியாக இருக்க முடியாத இடத்தில் அவரை நாங்கள் வைத்தியசாலையை அனுமதித்துக் கொள்கின்றோம். வீட்டில் தனியான ஒரு குளியலறை காணப்படாத இடத்தில் அவரை நாங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று வீட்டில் வேறு தொற்றாத நோய்கள் அதிக அளவில் காணப்பட்டு அது வேறு ஒரு மரணம் ஏற்படக்கூடிய இன்னும் ஒரு பேர் காணப்படுகிறார்கள் என்றால் அவர்களை கூட இந்த நோயாளிக்கு குணம் குறியல் இல்லாது விட்டாலும் அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கின்றோம். ஆக இந்த வைத்தியசாலையில் அனுமதிப்பதா அல்லது வீட்டில் வைத்து பராமரிப்பதா என்பது நோய் தொற்று நிலையை மட்டுமல்லாது புறக்காரணிகளையும் அளவிட்டுத்தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரையில் வீட்டில் வைத்து பராமரிக்கின்ற எந்த ஒரு நபரும் இதுவரையில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வீட்டில் வைத்து பராமரிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்து சுகதேகியாக வெளியே வந்தார்கள். எந்த ஒரு நபரும் இதுவரையில் இறக்கவில்லை. ஆகவே இந்த பொறிமுறை இலங்கையை பொறுத்தவரை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இன்று எமது பிராந்தியத்தில் கூட கல்முனை பிராந்தியத்தில் 500 சாதாரணமாக ஒரு நாளில் 500 நோயாளிகள் காணப்படுவார்கள். ஒரு நேரத்தில் அந்த 500 நோயாளிகளில் 200 பேர் அளவானவர்கள் வைத்தியசாலைகளிலும் 300 நோயாளிகள் வீடுகளில் வைத்து பராமரிக்கப்படுகிறார்கள். அப்படியான ஒரு விகிதாச்சாரம் தான் காணப்படுகின்றது. இலங்கையிலும் அதுதான் விகிதாச்சாரம். ஆகவே கிட்டத்தட்ட 75% வீட்டில் வைத்து பராமரிக்கப்படுகின்றார்கள். அந்த நிலைமை, அந்த பராமரிப்பு முறைமை சிறப்பாக அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு. இன்றைய தினமும் நாங்கள் COVID-19 தொற்று பற்றியதாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் அவர்களோடு. டாக்டர், நாங்கள் பல விடயங்களையும் பேசியிருக்கின்றோம். இதில் முக்கியமான மற்றொரு விடயம், விளம்பரத்திற்கு முன் நான் குறிப்பிட்டது போன்று பிராந்திய ரீதியாக கூட வைத்தியசாலைகளுக்கு மாதாந்தம் அவர்கள் சிகிச்சைகளுக்கு செல்ல வேண்டியவர்கள் அதிகமானவர்கள் இருப்பார்கள். அதேவேளை தங்களுக்கான பிரத்யேக மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையுடையவர்கள் இருப்பார்கள். இந்த கோவிட் கால பகுதியில் அந்த பொறிமுறையானது எவ்வாறு பிராந்திய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றது, அதை பற்றி குறிப்பிடுங்கள். நிச்சயமாக இங்கு இந்த நாடுகள் முடக்கப்படுகின்ற நேரம், பொதுமக்கள் வெளியே வருவதற்கு அஞ்சுகின்ற நேரம், வைத்திய சேவைகளை நாங்கள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொடர்ச்சியாக கொண்டு தந்திருக்கின்றோம். உண்மையில் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அதில் மிக கூடிய கவனத்தை செலுத்தி இருந்தது. இந்த நாளுக்கு நாள் ஏற்படுகின்ற இடைஞ்சல்கள் அனைத்தையும் தொடர்ச்சியாக நீக்கி இருந்தார்கள். இந்த வெற்றிக்கு பின்னால் அல்லது இன்று வரை இந்த விடயங்கள் சரியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு பின்னால் தனியே சுகாதார துறையினர் மட்டுமல்லாமல் ஏனைய அனைத்து துறையினரும் அதில் பங்கு கொண்டிருந்தார்கள். முக்கியமாக இந்த கிளினிக் நோயாளிகளுக்குரிய சிகிச்சை முறைகளை வழங்குவதற்கு எங்களுக்கு பெரும் அளவில் தபால் துறையினர் சரியான ஆதரவு அளித்திருந்தார்கள். அதாவது நாங்கள் ஒரு ஹாட் நம்பரை, உடனடி தொலைபேசி இலக்கங்களை அநேகமான வைத்தியசாலைகள் அறிவித்திருந்தன. அதை அல்லது எமது காணப்படுகின்ற இந்த எமது சுகாதார வைத்திய அதிகாரிகளில் அலுவலகங்களில் காணப்படுகின்ற பொது சுகாதார, இந்த PHM என்று சொல்லுவோம், பொது சுகாதார மாதுக்கள், கிராம சேவகர், சமுத்தி உத்தியோகத்தர், இப்படியான அவர்களின் ஒத்துழைப்பில் இந்த நோயாளிகளை வீடு வீடாக சென்று அவர்களுடைய கிளினிக் கொப்பிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை வைத்தியசாலையில் கொடுத்து அதற்குரிய மருந்துகளை பேக்கெட் செய்து பொதி செய்து அதை நாங்கள் வீடு வீடாக திரும்பவும் அவர்களுக்கு கொடுக்கின்ற விநியோகிக்கின்ற நிலைமையை ஏற்படுத்தி இருந்தோம். அத்துடன் தபால் சேவை மூலமும் அந்த நிலைமையை ஏற்படுத்தி இருந்தோம். ஒரு மாதத்துக்கு தேவையான சிகிச்சை முறைகளை விட 2 மாதத்துக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை கூட கொடுத்திருந்தோம். இருந்தாலும் முக்கியமான நோயாளிகளுக்குரிய
அவருடைய குருதி அமுக்கம், பிளட் பிரஷர் அல்லது சீனியின் அளவு, இப்படியான விடயங்களை வீடு வீடாக சென்று கூட நாங்கள் பார்த்த காலங்கள் இருக்கின்றது. அவை ஒட்டுமொத்தமாக ஒரு சிறப்பாக அந்த சிரேஷ்ட பிரஜைகள் அல்லது கிளினிக் நோயாளிகளை சுகாதாரத்துறையினரின் முக்கியமான பங்களிப்புடன் நாங்கள் அவர்களை சிறப்பாக இன்று வரை பார்த்திருக்கின்றோம் என்றுதான் கூற முடியும். அதை தவிர இந்த தனியார் மருத்துவமனைகளில் மருந்தெடுக்கின்ற அல்லது இந்த பார்மசிகளில் மருந்துகளை பாவிக்கின்ற நோயாளிகளுக்கு அவர்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர்களை பார்மசிகள் கொடுத்து அந்த வாட்ஸ்அப்புக்கு அவர்களுடைய கிளினிக் புத்தகத்தில் இருக்கின்ற அந்த மருந்துகளை அவர்கள் படம் பிடித்து அனுப்புகின்ற நேரம் அந்த மருந்தக உரிமையாளர்கள் அந்த வீடு தேடி சென்று அந்த மருந்துகளை விநியோகிக்கக்கூடிய அளவிற்கு கூட நமது பிராந்தியத்தில் நாங்கள் நடைமுறைகளை ஏற்படுத்தி இருந்தோம். ஒரு மிகச்சிறப்பாக அந்த நடைமுறை கையாளப்பட்டிருந்ததான் நான் கூற முடியும். இதேவேளை பாடசாலைகளை திறப்பது தொடர்பாக ஒரு வைத்தியரிடம் இந்த கேள்வி எவ்வளவு தூரம் சரி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சுகாதார தரப்பினரின் கைகளிலும் அவர்களுடைய சிந்தனையிலும் தான் இருக்கின்றது அந்த விடயம். பாடசாலைகளை எதிர்காலத்தில் திறப்பது தொடர்பாகவும் அதேவேளை பாடசாலைகளை திறக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட மாணவர்கள் அதேவேளை இந்த கற்றல் சமூகம் எவ்வாறான விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது, அதை பற்றி பேசலாம் டாக்டர். நிச்சயமா இதுவும் ஒரு பலரிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கேள்வி. பாடசாலைகள் மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் இலங்கையில் சகல விதமான செயற்பாடுகளும் வளமைக்கு திரும்ப வேண்டிய அல்லது வளமைக்கு திருப்ப வேண்டிய கணப்பாடு அனைவரிடமும் இருக்கின்றது. அந்த உங்களுக்கு தெரியும், ஒரு அரச இயந்திரம் சரியாக இயங்காமல் விட்டால் இன்று இருக்கின்ற நிலைமை போன்ற நிலைமை எதிர்காலத்தில் மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி அல்லது ஒரு சமூக நெருக்கடி, கல்விசார் நெருக்கடி, இப்படியான பல நெருக்கடிகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கும். ஆகவே பொறுப்புள்ள மனிதர்களாக பொதுமக்களும் சரி, ஒவ்வொரு துறையினரும் சரி, மக்கள் பிரதிநிதிகள், அரசாங்கம் எல்லோரும் இணைந்ததாகத்தான் இப்படியான ஒரு பாரிய இடர்பாடை, ஒரு அனர்த்த நிலைமை, இது ஒரு உயிரியல் அனர்த்தம் என்று கூட கூற முடியும். இப்படியான நிலைமையிலிருந்து வெளிவருவதற்கு பாடுபட வேண்டும். அந்த அர்ப்பணிப்பற்றி எல்லோரும் வேறுபாடுகளை மறந்து நாங்கள் ஒன்றாக இணைய வேண்டும். அடிப்படையில் இந்த பாடசாலைகளை திறப்பது என்பது உண்மையில் ஒரு கல்வி சார்ந்த விடயங்களை தனிய கல்வி மட்டும் அந்த மாணவர்களுக்கு இழந்து கொண்டு செல்வது என்பது என்ற விடயம் இல்லை. அவர்கள் வீட்டிற்குள் அடங்கி இருப்பதன் மூலம் எவ்வளவு அவர்களுடைய அந்த மென்டல் ஹெல்த் எனப்படும் இந்த உளம் சார்ந்த பிரச்சனைகள், அவர்களுடைய எக்ஸசைஸ், அவர்கள் எல்லோரும் பல நல்லா உணவை அருந்தி அவர்கள் நல்லா பெருத்து போயிருக்கின்றார்கள். ஆகவே பல விதமான விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது. ஒரு சுகாதார அதிகாரியாக நிச்சயமாக பாடசாலைகளை மிக விரைவாக திறக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை நாங்கள் நடைமுறை ஒன்று நீங்கள் இந்த பேட்டியை எடுத்துக்கொண்டு இருப்பது போன்று இந்த வெர்ச்சுவல் கலந்துரையாடல்கள் மூலம் அப்படியாக கூட நாங்கள் அதை கொடுத்து விடலாம். ஆனால் பாடசாலைகளில் நாங்கள் மாணவர்களுக்கு எதிர்பார்த்து பலதரப்பட்ட விதமான புறம்போடுதல்களை, அந்த விடயங்களை பொறுத்தவரையில் பாடசாலைகள் திறக்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் அந்த விதமான கலந்துரையாடல்கள் சென்று கொண்டிருக்கின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு பைசர் தடுப்பூசிகளை போடுவதற்குரிய கலந்துரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் கூட 2-3 நாட்களுக்கு முன் கூட இலங்கை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கூட அமைச்சுடன் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது 12 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்ட அல்லது 12 வயதுக்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்களுக்கான பைசர் தடுப்பூசிகளை போடுவதை பற்றி. ஆகவே இங்கு இருக்கின்ற நிலைமையில் நான் நினைக்கின்றேன் மிக விரைவில் பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன, பாடசாலை பரீட்சைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. அதற்கு முதல் அந்த தடுப்பூசிகளை நாங்கள் செலுத்துவதற்குரிய வழிவகைகளை கலந்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக விரைவில் உயர்தர பரீட்சைகளுக்கு அந்த வகுப்பு மாணவர்கள் அல்லது சாதாரண வகுப்பு மாணவர்கள் போன்ற முக்கியமான வகுப்புகளை முதற்கட்டமாக நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கல்வி சமூகம், அதாவது அந்த கல்வி அமைச்சுடனான அந்த உத்தியோகத்தர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் அல்லது அதிகாரிகள், அவர்கள் அதற்குரிய பொறிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நாங்கள் ஒன்று சேருவதை தவிர்ப்பதற்காக ஐதாக அந்த மாணவர்களை இருக்க வேண்டும். அந்த
பயோ பபிள் என்று நாங்கள் கூறுவோம். அப்படியான ஒரு முறைமையில் அந்த பாடசாலைகள் இயங்க வேண்டும். தொற்று ஏற்படாத வண்ணம் அந்த நடவடிக்கைகள் கைக்கொள்ள வேண்டும். முகக்கவசங்கள் அல்லது அந்த பாதுகாப்பு விதிமுறைகள் அங்கு கட்டாயமாக இறுக்கமாக கைக்கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த பாடசாலைகளை நாங்கள் மிக விரைவில் திறப்பதுதான் சிறந்தது என்று என்ன கருத்து. நான் நினைக்கின்றேன் அடுத்த மாதத்திற்குள்ளாக மணலுக்குரிய தடுப்பூசிகள் ஆரம்பிக்கப்படும். அதேவேளை டாக்டர், ஒட்டுமொத்தமாக ஒரு பிராந்திய ரீதியில் இந்த கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பூசிகளை அனைவருக்கும் வழங்கி முடிப்பது, இந்த இரண்டு விடயங்களிலும் இருக்கக்கூடிய சவால்கள், மக்கள் அதிகமாக ஒத்துழைப்பு தர வேண்டிய விடயம் என்றால் என்னவாக இருக்கின்றது? அதை நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக ஆனால் கட்டாயம் பேச வேண்டிய ஒரு விடயம், உங்களுடைய கருத்து என்ன அது தொடர்பில்? நிச்சயமாக இப்போது இருக்கின்ற நிலைமையில் இரண்டு விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக காணப்படுகின்றது. ஒரு விடயம் சுய பாதுகாப்பு சுகாதார விதிமுறைகளை நாங்கள் கைக்கொள்ளுதல், இரண்டாவது தடுப்பூசி. ஆகவே எவரெவருக்கு அந்தந்த விடயங்கள் குறிக்கப்படுகின்றது. ஒருவர் தன்னை இந்த விடயங்களை செய்யாது விடுவது அவர் மற்றவரை ஏமாற்றுவது போன்ற ஒரு விடயம் அல்ல. இது தன்னை தானே ஏமாற்றிக் கொள்வது, தனது குடும்பத்தில் ஒருவரை இறப்புக்கு கொண்டு செல்வதற்கு சமமான விடயம். இலங்கை முன்னோக்கி செல்ல வேண்டும், இலங்கையின் பொருளாதாரம் முன்னோக்கி செல்ல வேண்டும். பொருளாதார நிலைமை இருந்தால் தான் நமது வைத்திய சுகாதார வளங்கள் கூட சரியாக முகாமைத்துவம் செய்யப்படும், நோய் நிலைமைகள்ல சரியாக இருக்கப்படும், ஒன்றோடு ஒன்று தொடர்பட்ட விடயங்கள். ஆகவே மக்கள் இதை ஒரு சமூக கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பலர் இறந்திருக்கின்றார்கள், 90 வயதில் 100 வயது பலர் இறந்திருக்கிறார். ஒரு நாளும் வீட்டை விட்டு வெளியே வராத மனிதர்கள் எல்லாம் இறந்திருக்கின்றார்கள் இந்த COVID-19. எப்படி இறந்தார்கள்? இளைஞர்களும் வயது குறைந்தவர்களும் இந்த சுகாதார நடைமுறைகளை மீறி இந்த தொற்று நோயை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு குணம்புரிகள் எந்த விதத்திலும் வெளியில் தெரிவதில்லை. ஆகவே அவர்கள் அந்த தொற்று நோயை எடுத்துக்கொண்டு எமது சிரேஷ்ட பிரஜைகளை, எங்களது வயது முதிர்ந்தவர்களை, எங்களது தாத்தா பாட்டியை அல்லது தாய் தந்தையரை நாங்கள் ஒரு விதத்தில் கூறப்போனால் அவர்கள் இறப்பதற்கு காரணமாக நீங்கள் அமைகின்றீர்கள். ஆகவே தயவு செய்து இந்த விடயங்களை சரியாக வழங்கிக் கொள்ளுங்கள். ஒரு செல்ஃப் டிசிப்ளின் எனப்படுகின்ற தனிப்பட்ட அந்த விடயங்களை நீங்கள் கைக்கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைவதை அல்லது ஒன்று கூடுவதை, கூட்டமாக கூடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். முகக்கவசங்களை மூக்கையும் வாயையும் மூடியபடி அதை சரியாக அணிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒருவருக்கு தூரத்தில் இருப்பவர்கள் இந்த நோயை கொண்டு வந்து எங்களுக்கு தரப்போவதில்லை, பக்கத்தில் இருப்பவர்கள் தான் இந்த நோயை தருவார்கள். உறவினர்கள், தாய் தந்தையர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர், நண்பர்கள் தான் தருவார்கள். அவர்களுடன் உரையாடும் பொழுது நீங்கள் அருகில் செல்ல வேண்டாம், 2 மீட்டர் தூரத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு செல்லும் பொழுது கணிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள். கைகளை சவுக்காரம் போட்டு கழுவி கொள்ளுங்கள். என்னை பொறுத்தவரையில் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலங்கையில் தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கின்றது. 12 வயதிலிருந்து 18 வயதுக்கு மாணவர்களுக்கான தடுப்பூசி அல்லது 19 வயதிலிருந்து 30 வயது உள்ளவர்களுக்கான தடுப்பூசி, 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி ஏற்கனவே பெருமளவு வழங்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படுகிற நேரம் பொறுப்புணர்வோடு அந்த தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் அவைலபிள் வேக்சின் இஸ் த பெஸ்ட் வேக்சின். ஸோ அந்த ஃபைசர் வேக்சின் வர வேண்டும், அல்லது ஸ்புட்னிக் வேக்சின் தேவை, அல்லது கோவிஷீல்டு வேக்சின் தேவை என்று வேக்சினை நீங்கள் எடை போடாது. முதலாவது கிடைக்கின்ற அந்த தடுப்பூசி தான் மிகச்சிறந்த தடுப்பூசி என்ற அடிப்படையில் தடுப்பூசிகளை ஏற்றிக் கொள்ளுங்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், ஒட்டுமொத்தமாக சமூகத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இலங்கை என்ற நாட்டில் நாங்கள் மீண்டும் வீறு நடைபெற வேண்டும், எழுச்சியுடன் நடக்க வேண்டும். இந்த நாடு மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு அமைய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனின் கையில் தான் இந்த COVID-19 இலங்கை என்ற நாடு வெளிவருவது தங்கி இருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் மனதில் இருத்தியபடி உங்கள் செயற்பாடுகளை சிறப்பாக செய்யுங்கள். நாளை எப்பொழுதும் பிரகாசமாக அமையும் அந்த நம்பிக்கையுடன் இந்த உரையாடலை முடித்துக் கொள்ளலாம்.
நன்றி டாக்டர், நன்றி. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் டாக்டர் குணசிங்கம் சுகுணன் அவர்கள். சுகாதார சேவைகள் பணிப்பாளராக கல்முனை பிராந்திய பிரிவின் கீழ் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களோடு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் இணைந்து கொண்டு தற்போது இருக்கக்கூடிய இந்த கோவிட் நிலைமையை எவ்வாறு வெற்றி கொள்வது, இதில் குறிப்பாக பிராந்திய ரீதியாக இருக்கக்கூடிய சவால்கள் பற்றியதான பல விடயங்களையும் எங்களோடு கலந்துரையாடியமைக்காக இணைந்து கொண்ட எங்களுடைய வைத்திய அதிதிக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். மிக்க நன்றி. வசந்தம் தொலைக்காட்சியின் அறிவிப்பாளர் சாம்பவி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது COVID-19 இந்த பிடியில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமானால் இவ்வாறான விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். தடுப்பூசி தொடர்பில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு மீண்டும் மீண்டும் பல வைத்தியர்களூடாக பல விதங்களில் நாங்கள் தொடர்ச்சியான அந்த விழிப்புணர்வை உங்களுக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சி கூட உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து நானும் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.